ஸ்டூடெண்ட்ஸ், கிராமர் ஸ்கூல் பார்த்து முடிச்சிட்டோமா? இன்னைக்கு நம்ம ஒரு புது கான்செப்ட் போகிறோம். அதுவும் உங்களுக்கு பிடிச்ச கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டினாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ டாஸிங் ஹெட்டு, டாஸிங் காயின் நம்ம பார்க்கும்போது ஹெட் ஆர் டெய்ல்னு சொல்லுவோம்ல, அதே இதை மேட்ரிக்ஸோட நம்ம இப்போ சேர்த்து பார்க்க போகிறோம். அதுதான் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ். அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ். ப்ராபபிலிட்டி சொன்ன உடனே நமக்கு என்ன தோணுது? ஒரு ஈவெண்ட் அக்கர் ஆகும், ஆஃப்டர் சம் ஸ்பெசிஃபைடு டைம்க்கு அடுத்து இன்னொரு ஈவெண்ட் அக்கர் ஆகும், அதில் சில சேஞ்சஸ் நடக்கும். அதே மாதிரி தான் இப்போ கொஞ்சம் நம்ம மார்க்கெட் இதோட டீல் பண்ண போகிறோம். இப்போ மார்க்கெட்டில் ஒரு ஐட்டமோட சேல்ஸு நார்மலாக இருந்துகிட்டு இருக்கும். ஆஃப்டர் கொஞ்சம் ஸ்பெசிஃபைட் டைம்க்கு அடுத்து ஒன்று அந்த குவான்டிட்டியோட இது லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஒன்று டிக்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம கொரோனாவே எடுத்துக்கிட்டோம்னா டெத் ரேட் பார்க்கும்போது கம்மியாக இருந்துச்சு. அடுத்து ஆஃப்டர் ஒரு 1 மந்த் கழிச்சு சென்னையில் பார்த்தோம்னா டெத் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. அதே மாதிரி தான் இப்போ நம்ம ப்ராபபிலிட்டி டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். அப்போ அந்த டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ்னா என்ன, அதோட என்ட்ரிஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா தட்ஸ் த மேட்ரிக்ஸ் P is equal to P11, P12 அப்படி எக்ஸெட்ரா இந்த மாதிரி இருக்கும். இதில் இருக்கிற ஈச் என்ட்ரி, ஒவ்வொரு என்ட்ரியும் PJK greater than 0. நம்ம ப்ராபபிலிட்டியில் பார்ப்போமா, ஒவ்வொரு ஈவெண்ட்டுமே greater than 0 தான் இருக்கும். அதே மாதிரி தான் PJK greater than 0 for each JK. ஜேவையும் கேவையும் பொறுத்து PJKவோட ஒவ்வொரு என்ட்ரியோட வேல்யூ greater than 0 இருக்கும். One more condition is summation of K PJK is equal to 1. அதாவது ஜேவும் வேரியேட் ஆகும், கேவும் வேரியேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த ஒரு ரோல இருக்கிற என்ட்ரியையோ ஒரு காலத்தில் இருக்கிற என்ட்ரியையோ ஆட் பண்ணா which is equal to 1ன்னு வரும். நம்ம ப்ராபபிலிட்டியில் தான் நம்ம படிப்போம். ஒரு டாஸிங் காயின்ல ஹெட் என்ன கிடைக்கணும்னா நம்மளுக்குடைய வேல்யூ என்ன கிடைக்கும்? 1/2. இதே டெய்ல் கிடைக்கணும்னா நமக்குரிய சான்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா 1/2. ப்ராபபிலிட்டி வேல்யூ பார்த்தோம்னா 1/2. அப்போ 1/2 1/2 ஆட் பண்ணும்போது which is equal to 1. அப்போ the probability of the certain event is 1 நம்ம படிப்போம். அதே மாதிரி தான் summation PJK which is equal to 1. ஒரு ரோவை ஆட் பண்ணாலும் அதோட வேல்யூ 1 கிடைக்கணும், ஒரு காலம் வைஸ் ஆட் பண்ணினாலும் அதோட வேல்யூ 1 கிடைக்கணும். இதுதான் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ். இதை வச்சு இனிமேல் நம்ம சம் போட போகிறோம். எக்ஸாம்பிள் 1.125 இந்த சம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துட்றாங்க, ஒரு மார்க்கெட் ரேட்டில் பிராண்டோட 2 பிராண்டு கொடுத்துறாங்க. ஏபிங்கிறது 2 பிராண்டு. அந்த பிராண்டோட மார்க்கெட் லெவல் ஃபர்ஸ்ட் அந்த மார்க்கெட்டோட லெவல் 0.9 0.7 இருக்கு. ஆஃப்டர் சம் டைம் நம்ம டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ்னாலே நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஒரு லெவலுக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி தான். ஆஃப்டர் சம் டைம் கழிச்சு அதோட வேல்யூ எப்படி மாறுது? 0.1 0.3 மாறுது. இப்போ என்ன கேட்டுதான் அட் ஈக்விலிபிரியம் பொசிஷன். நம்ம ஏற்கனவே பிசிக்ஸ் இதுலலாம் நம்ம படிச்சிருக்கோம். ஈக்விலிபிரியம் மீன்ஸ் வாட்? அந்த நிலைத்தன்மை, அந்த சமமான அந்த மாதிரி மீனிங் வரும். அப்போ பிராண்ட் ஏவோட மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு, பிராண்ட் பியோட மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு, இதைத்தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ யூசிங் நம்மளுடைய இந்த ஃபார்மேட்டை டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணி இந்த சம்முக்கோட மார்க்கெட் வேல்யூ நம்ம, அதாவது பிராண்ட் ஏக்கு என்னது பிராண்ட் பிக்கு என்னது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கிவன் இதுவே டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு கொடுத்தாச்சு. அப்போ ஆஸ் யூஷுவல் அதை எடுத்து எழுதிக்கிடுவோம். டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் T எப்பயுமே இதை கேபிட்டல் லெட்டர் T டினோட் பண்ணிக்கோ. சம்ல T கொடுத்துருக்காங்க. T ஈக்குவல் டு இந்த ஏபிங்கிறது 2 பிராண்ட், இங்கே ஏபி 0.9 0.1 0.7 0.3 இது கிவன் சம்லயே கொடுத்துட்டாங்க. அப்போ நெக்ஸ்ட் இங்கே நம்ம என்ன வந்துட்டாங்க, சம்ல கேட்டிருக்காங்க அட் யூக்லிபிரியம் பொசிஷன்ல இது எப்படி இருக்கும்னா ஏபி மேட்ரிக்ஸ் ஏபி இன்டு டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏபி. ஒரு மேட்ரிக்ஸ் கிவன் மேட்ரிக்ஸை டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டியோட மல்டிப்ளை பண்ணா which is equal to that மேட்ரிக்ஸே கிடைக்கும். என்ன கண்டிஷன்ல a plus b equal to 1. அதுதான் இந்த கண்டிஷன், ஈக்விலிபிரியம் பொசிஷனோட கண்டிஷன் இதுதான். அப்போ இந்த டீயோட வேல்யூ இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஏபி அப்படியே வச்சுக்கோ, டீக்கு வேல்யூ இந்த சம்லேயே கொடுத்துருக்காங்க, அதை இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டு which is equal to ஏபி. நான் ஃபர்ஸ்ட் ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அடுத்து பியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். அப்போ இந்த 2 மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி a இன்ட்டு 0.9 அப்போ 0.9a கிடைச்சிடும் பிளஸ் b இன்ட்டு 0.3 அப்போ 0.3 இன்ட்டு b. எனக்கு அடுத்த வேல்யூ நான் எடுக்கல, இது மட்டும் போதும். அப்போ which is equal to இங்கே ஃபர்ஸ்ட் இது என்ன இருக்கு a. அப்போ a போட்டாச்சு. நம்ம கண்டிஷன் படி என்ன கொடுத்துருக்கோம், a plus b equal to 1 a plus b equal to
1. அப்ப b equal to பார்த்தோம்னா நம்ம என்ன எழுதிடலாம் 1 minus a. இந்த b க்கு பதிலா நான் என்ன எழுதிடலாம் 1 minus a. 0.9 a அப்படியே எடுத்து எழுது 0.3 into 1 minus a. b க்கு பதிலா 1 minus a substitute பண்ணேன் which is equal to a. அப்ப 0.9 a 0.3 into 1 பார்க்கும்போது 0.3 minus 0.3 into a பார்க்கிறோம் which is equal to a வந்துச்சு. a எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்துருவோம். இந்த கான்ஸ்டன்ட்டை அந்த பக்கம் கொண்டு போயாச்சு. 0.9 ஐயும் 0.3 ஐயும் கம்பைன் பண்ணேன்னா 0.6a கிடைக்கும். இந்த a வை ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வரும்போது மைனஸ் a, இதை அந்த பக்கம் கொண்டு போகும்போது மைனஸ் 0.3 எலிமினேட் பண்ணேன்னா மைனஸ் 0.a ஈக்குவல் டு மைனஸ் 0.3. அப்ப a ஈக்குவல் டு மைனஸ் 0.3 டிவைடட் பை மைனஸ் 0.4. மைனஸ் மைனஸ் சேர்ந்து பிளஸ்ஸா மாறிடும். 10 மல்டிப்ளை பண்ணேன்னா உனக்கு 3/4 வந்துடும். 3/4ங்கும்போது நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க மார்க்கெட்டோட ரேட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம பர்சன்டேஜ்ல சொல்லுவோம் which is equal to 3/4 அரௌண்ட் நம்ம என்ன சொல்லலாம் 75% சொல்லிடலாம். அடுத்து நம்மளுக்கு என்ன கண்டிஷன் தெரியும் a கண்டுபிடிச்சோம். அப்ப b க்கு வேணும். அப்ப ஏற்கனவே உனக்கு தெரியும் a plus b equal to 1. அப்ப b equal to 1 minus a. அப்ப 1 minus 3/4 பார்த்தேன்னா which is equal to 1/4. It's nearly 25%. Brand percentage market level சொல்லும்போது 25%. Therefore, market share of brand A is 75%. And the market rate எவ்வளவு brand A க்கு 75%. Market rate of brand B is 25%. அடுத்து நம்ம இன்னொரு சம்ம பார்ப்போம். இப்போ நம்ம இன்னொரு சம்ம பார்க்க போறோம். என்ன சம்மன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.28 பார்க்க போறோம். சம்ம நீயே ரீட் பண்ணி பாரு. ஒரு கிளாஸ் இருக்கான். அந்த கிளாஸ்ல ஸ்டடி பீரியட் நடந்துகிட்டு இருக்கு. 80% ஆஃப் தி ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா will do the maths work. மேத்ஸ் ஒர்க் பண்றாங்க. அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டடி பீரியட்லயும் அதே 80% ஆஃப் தி ஸ்டூடண்ட்ஸ் வந்து கண்டிப்பா மேத்ஸ் ஒர்க் தான் பண்ணுவாங்களாம். இது given. அடுத்த கண்டிஷன் என்ன சொல்றாங்கன்னா 30% ஆஃப் தி ஸ்டூடண்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. நெக்ஸ்ட் ஸ்டடி பீரியட்லயும் that 30% students will do the English work னு கொடுத்துட்டாங்க. இதை யூஸ் பண்ணி உன்னைய ஒரு டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அதுதான் உன்னுடைய சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க 80% of the students do maths work. அப்ப உன்னுடைய ப்ராபபிலிட்டி டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னா M for maths period, E for English period. அப்ப 80% of the students will do the maths work. அப்ப 80% னு இருக்கு. அதனால நான் இதை எப்படி டினோட் பண்ணிட்டேன்னா 0.8 ன்னு போடணும். அடுத்து இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் இது வந்து டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ். அப்ப இந்த ரோல இருக்கிற ரெண்டு வேல்யூமே ஆட் பண்ணனும்னா ஈக்குவல் டு 1 ன்னு வரணும். ஒரு வேல்யூ 0.8 னா அடுத்த வேல்யூ நம்ம என்ன பண்ணிடலாம் 1 minus 0.8. 1 minus 0.8 பார்த்தா இந்த என்ட்ரி உனக்கு கிடைச்சிரும் 0.2. அடுத்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க 30% of the students will do the English work. அப்ப 30% means 0.3. அப்ப இங்கிலீஷ் பீரியட்ல இங்க E இருக்கு. அதே மாதிரி கரஸ்பாண்டிங்கா இங்க இருந்து நேராவா இங்க இருந்து நேராவா 30% நம்ம எப்படி மென்ஷன் பண்ணிட்டோம் 0.3. அப்ப இது 0.3 னா இதுக்கு முந்தின என்ட்ரி என்னவா இருக்கும் 1 minus 0.3. அப்ப 1 minus 0.3 பார்த்தேனா இந்த இடத்துல 0.7 முடிஞ்சிச்சு. இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கண்டுபிடிச்சு முடிச்சாச்சு. செகண்ட் சப்டிவிஷன்ல உங்ககிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா அடுத்த ரெண்டு ஸ்டடி பீரியட்லயும் எத்தனை ஸ்டூடண்ட்ஸ் மேத்ஸ் ஒர்க் பண்றாங்க எத்தனை ஸ்டூடண்ட்ஸ் இங்கிலீஷ் ஒர்க் பண்றாங்க அப்படினா ஒட்ட கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க ஆஃப்டர் த 2 ஸ்டடி பீரியட்ஸ். இப்போ ஒரு ஸ்டடி பீரியட்ல இதுதான் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஆஃப்டர் த 2 ஸ்டடி பீரியட்ஸ்ல எத்தனை ஸ்டூடண்ட்ஸ் மேத்ஸ் ஒர்க் பண்றாங்க எத்தனை ஸ்டூடண்ட்ஸ் இங்கிலீஷ் ஒர்க் பண்றாங்க இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல நார்மலா எனக்கு நமக்கு தெரியும் நார்மலா ஃபர்ஸ்ட் பீரியட்ல எத்தனை பேர் மேத்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எத்தனை பேர் இங்கிலீஷ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அது given உங்ககிட்டயே கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலியா நார்மலா 60 ஸ்டூடண்ட்ஸ் do the maths work. உங்களுடைய சம்ல கொடுத்திருக்காங்க. சம்ம நல்லா ரீட் பண்ணி பாரு. 60 students do the maths work and 40 students do the English work அப்படினு உன்னோட சம்லயே கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம இது என்ன பண்ண போறோம் at equilibrium position மேக் பண்ணுவோமா அதே மாதிரி தான் 60 students 40 students ஒரு மேட்ரிக்ஸ். அடுத்து இன்டு டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸா அதுல இருக்கு 0.8 0.2 0.7 0.3 டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் எடுத்தாச்சு which is equal to இதுக்கு நான் வேல்யூ கண்டுபிடிக்க போறேன். அப்ப 60 into 0.8 60 into 0.8 அப்ப நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் 48 plus
40 into 0.7 அப்ப அதனுடைய வேல்யூ என்ன கிடைச்சிச்சு 28 48 28 ஆட் பண்ணி இங்க 76 போட்டாச்சு அடுத்த ஸ்டெப் 60 into 0.2 12 இந்த எழுதியாச்சு அடுத்து 40 into 0.3 அப்ப இங்க ஒரு 12 12 plus 12 ஆகும்போது 24 அப்ப after one study period எத்தனை ஸ்டூடண்ட்ஸ் 76 students do the maths work and 24 students do the English work first startingல initial stateல 60 students தான் இருந்தாங்க maths work பண்ணிட்டு இருந்தாங்க நம்மட்ட ரேஞ்ச் என்ன கொடுத்துட்டாங்க 80% do the maths work அப்ப 60 இப்போ எதா மாறிடுச்சு 76 ஆ மாறிடுச்சு 40 ஸ்டூடண்ட்ஸ் எதா மாறிட்டாங்க 24 தான் மாறிட்டாங்க ஏன் இங்கிலீஷ் ஒர்க் பண்றவங்க 30% தான் அப்ப அதோட வேல்யூ வந்து கம்மி ஆயிடுச்சு இதோட முடிஞ்சிருச்சா சம்ம இல்ல ஆஃப்டர் ஒன் ஸ்டடி பீரியட் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் நம்மட்ட என்ன கேட்டிருக்காங்க subsequent 2 study periods கேட்டிருக்காங்க அப்ப இந்த next study period there will be இந்த கண்டுபிடிச்சதை இங்க சம் பண்றாங்க therefore in the next study period there will be 76 students do the maths work and 24 students do the English work இதுதான் after one study period இப்போதான் நம்ம அடுத்ததுக்கு உள்ள போறோம் after 2 study period ரெண்டாவது ஸ்டடி பீரியடுக்குள்ள போறோம் இப்போ நம்ம மேத்ஸ் வர்க் எத்தனை பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க 76 அத எடுத்து இங்க எழுதணும் இங்கிலீஷ் வர்க் எத்தனை பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க 24 ஸ்டூடண்ட்ஸ் அப்ப இத இங்க எடுத்து எழுதணும் ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல நீ கண்டுபிடிச்சு வச்சிருக்க 0.8 0.2 0.7 0.3 இப்போ இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்ப என்னமா பண்ணுவீங்க 76 into 0.8 plus 24 into 0.7 76 0.8 ஆல மல்டிப்ளை பண்ணேனா 60.8 கிடைக்கும் plus 24 0.7 ஆல மல்டிப்ளை பண்ணேனா 16.8 கிடைக்கும் அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 76.6 கிடைச்சிருச்சு அடுத்து 76 into 0.2 அதுதான் 15.2 plus 24 into 0.3 அதோட வேல்யூ தான் 7.2 அது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 22.4 அப்ப 76.6 ங்கும்போது 5 க்கு பாயிண்ட் அடுத்து 5 க்கு அடுத்து போயிடுச்சு 6 ன்னு வந்துச்சு அப்ப முன்னாடி ஒரு டிஜிட் ஆட் பண்ணிக்கோ அப்ப இது 78 ஆ மாறிடும் இங்க 4 தான் இருக்கு 5 above 5 வந்தா தான் நம்ம ஃப்ரண்ட்ல ஒரு வேல்யூ ஆட் பண்ணுவோம் சோ இது வந்து 22 here 78 ஆ மாறிடுச்சு அப்ப after the next study period சம் பண்ணுங்க after the two study periods there will be 78 இங்க இருக்குறத round off பண்ணியாச்சுமா அப்ப 78 students approximately 78 students do the maths work and 22 students do the English work sum over ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க transition probability matrix பண்ணிக்கிட்டு இருந்தோம் 80% of the students do maths work after the study periodலயும் அதே 80% தான் maths work பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்ப முதல்ல இனிஷியலா நமக்கு 60 இருந்த மேத்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் ஒரு ஸ்டடி பீரியட் முடியும் போதே மேத்ஸ் வர்க் பண்றவங்க எவ்வளவு பேர் மாறிட்டாங்க 76 ஸ்டூடண்ட்ஸ் மாறிட்டாங்க அடுத்தும் அதே மெயின்டைன் லெவல் ஆகுது லெவல் வந்து மெயின்டைன் ஆகுது அப்ப 80% இன்னொருக்கையும் அதே மேத்ஸ் ஹோம்வொர்க்கே பண்ணும்போது அந்த 76 தான் மாறிச்சு 78 ஸ்டூடண்ட்ஸா மாறிட்டாங்க இங்க இருக்கிற 24 ஸ்டூடண்ட்ஸ் வந்து 22 மாறிடுச்சு transition probability matrix level படி maths homework முடிக்கிறவங்க பண்றவங்க 78 students அடுத்து இங்கிலீஷ் work பண்றவங்க 22 students நம்ம கண்டுபிடிச்சு முடிச்சாச்சு இதோட நம்ம problem over example 1.26 1.27 உங்களுடைய புக்லயே இருக்கு ஒரு தடவை அதை ரெஃபர் பண்ணிட்டு அந்த சம்ம உங்களுடைய நோட்ல போட்டுருங்க thank you students